அனைவருக்கும் வணக்கம். மீன ராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் சிறப்பாக அமைய போகிறது. ராசியின் அதிபதியான குருவிற்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் ராசிக்கு 6ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். ருணரோக சத்ரு ஸ்தானாதிபதியாக யோகாதிபதியாக திகழ்கிறாருங்க சூரியன். அவர் மிக வலுவாக இந்த வேளையில் ஜென்மராசியை விட்டு விலகி தனஸ்தானமாகிய 2இல் உச்சம் பெறுகிறார். பொதுவாக எந்த ஒரு கிரகம் ஜென்மராசியை விட்டு விலகினாலும் சிறப்பான யோக பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அதிலும் ராசியின் அதிபதியான குருவிற்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் உச்சம் பெறுகிறாருங்க தனஸ்தானத்தில் ஜென்மராசியை விட்டு விலகி. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் சிறப்பான முன்னேற்றங்களும் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் மீனராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கிடைக்கிறது. நவ கிரகங்களிலே முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் உஷ்ண கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார். ஆளுமையும் அதிகாரமும் பெற்ற கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் உச்சபலம் பெற்று குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தை வலுப்படுத்துவதால் குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் சிறப்பாக கைவிடுவதற்கான சந்தர்ப்பம் அமைவதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான நெருக்கடி, சிரமம், சிக்கல் என்று சொல்லக்கூடிய காரியங்களை முழுமையாக தகர்த்தெறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக இந்த தருணத்தை உறுதியாகவே மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறாருங்க. பல வகையில் இருக்கக்கூடிய சிரமங்களை இந்த தருணத்தில் விளக்குவதோடு ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய சூரியன் உச்சபலம் பெற்றிருப்பதால் உறுதியாகவே புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மீன ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்ப்பதை விட சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். மீன ராசிக்காரர்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான வாய்ப்புகள் அமைவதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக 2ஆம் இடம் ஆகிய தனஸ்தானத்தில் அமர்ந்து அஷ்டமஸ்தானம் ஆகிய 8ஆம் இடத்தை பார்க்கிறாருங்க. உச்சம் பெற்று அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பதால் அஷ்டம பாதிப்புகளும் தடைகளும் இந்த தருணத்தில் விலகும். ஆரோக்கிய தொல்லைகள் பெரிய அளவில் விலகுவதோடு சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் இந்த தருணத்தில் உறுதியாகவே மீனராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது. ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல்வேறு வகையான சிக்கல்களையும் நெருக்கடிகளையும் சிரமங்களையும் அதிகமாக சந்தித்த சூழலில் அவற்றிலிருந்து வெளிவரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைப்பதோடு மட்டுமல்லாது பெரும்பாலான அஷ்டம பாதிப்புகளும் சிரமங்களும் இந்த தருணத்தில் விலகி உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் அடுத்தடுத்து நிறைவாக அமையக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வருகிறது என்பதை சூரியன் உச்சபலம் பெற்றிருப்பதால் உறுதிப்படுத்துகிறாருங்க. குடும்பஸ்தானம் ஆகிய 2ஆம் இடத்தில் உச்சபலம் பெற்றிருப்பதால் குடும்பத்தில் குதூகலமும் கொண்டாட்டமும் அதிகரிக்கக்கூடிய வகையில் சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக மீனராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்க போகிறது. எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் எதிர்பார்ப்பதை விட சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே தடையில்லாமல் கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வரும். அதோடு மட்டுமல்லாது மீனராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் பெருவாரியான சிக்கல்களையும் சிரமங்களையும் முழுமையாக களைந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க சூரியன் மிக வலுவாக உச்சபலம் பெற்று வலம் வரக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான நெருக்கடிகளும் சிரமங்களும் நிச்சயமாக இந்த தருணத்தில் கட்டுக்குள் வரும். அதோடு மட்டுமல்லாது ஏன் எதற்கு என்று தெரியாத பல சங்கடங்களை இந்த தருணத்தில் விளக்குவதோடு மட்டுமல்லாது சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாகவே இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. குறிப்பாக இந்த வேளையில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான பாதிப்புகளை முழுமையாக தகர்த்தெறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றி கொடுப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் குடும்பஸ்தானத்தில் உச்சபலம் பெற்றிருக்கும் சூரியனின் அமைப்பால் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. சூரியன் உச்சபலம் பெற்று குடும்பஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேலை என்பது குடும்ப ரீதியான பல நெருக்கடிகளையும் சிக்கல்களையும் முழுமையாக தவிர்ப்பதோடு மட்டுமல்லாது சிறப்பான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் மேம்படுத்திக் கொள்வதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் குடும்ப வருமானம் பல மடங்கு உயரும். பல வகையில் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் குடும்பத்தில் கிடைக்கும். உடல் ரீதியான ஆரோக்கிய தொல்லைகள் மிகப்பெரிய அளவில் கட்டுக்குள் வரும். வருமானம் உயரும். வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும். நெருங்கிய உறவினர்களிடம் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கி சிறப்பான முன்னேற்றம் நிச்சயமாக உண்டு. ஒரு சிலருக்கு இடமாறுதல் ஊர் மாறுதல் என சில மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அந்த மாற்றம் உறுதியாகவே உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றத்தையும்
வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையும் முன்னேற்றமும் அதிகரிக்கும் சிறப்பான வேளையாக இந்த தருணம் அமைய போகிறது. திருமணம், காதுகுத்து, வளகாப்பு, புதுமனை புகுதல் என பல்வேறு வகையான சுபகாரியங்களை நிச்சயமாக இந்த தருணத்தில் மேற்கொள்வதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உறுதியாகவே மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது கிரகநிலைகள் அதீத பலத்துடன் சிறப்பான அமைப்பில் வலம் வருவதால் எதிர்பார்க்கக்கூடிய பல சுபகாரியங்களை இந்த தருணத்தில் செம்மையாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகளையும் சிரமங்களையும் சிக்கல்களையும் விலக்கி சிறப்பான முன்னேற்றத்தை சந்திக்க முடியும். ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட சிறப்பான வாய்ப்புகளை இந்த தருணத்தில் மிக வலுவாக உச்சபலம் பெற்றிருக்கும் சூரியன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. சிறு முயற்சியிலே மனதிற்கு பிடித்த நல்ல வேலை வாய்ப்பு கிடைப்பதோடு வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நிரந்தர வேலை வாய்ப்பு அமையக்கூடிய சந்தர்ப்பமும், பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்றவை கிடைப்பதற்கான வாய்ப்பும் உண்டு. மேலதிகாரிகள், சக பணியாளர்கள் என அனைவரையும் அனுசரித்து செல்வதால் புதிய வாய்ப்புகள் பல விஷயங்களில் நிறைவாக கிடைக்கும். விருப்பமின்றி பல பணிகளை செய்து வந்த சூழலில் தற்போது விருப்பத்துடனும் உற்சாகத்துடனும் செய்யக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும். தொழில்துறை, வியாபாரத்துறையில் சந்தை நிலவரம் மாறி மாறி சூழல்களை ஏற்படுத்தினாலும் அந்த சூழல்களை சரியான முறையில் கணித்து சிறப்பான வளர்ச்சியை இந்த தருணத்தில் உறுதியாகவே சந்திக்க முடியும். கடுமையான நெருக்கடிகளை தவிர்த்து சிறப்பான வளர்ச்சியை இந்த தருணத்தில் தொழில்துறையில் சந்திக்க முடியும். நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு மிக பெரிய அளவில் லாபத்தை பெற்று தருகிறது. எதிர்பார்க்கக்கூடிய தொழில் ரீதியான அபரிவிதமான வளர்ச்சி எதிர்பார்க்கக்கூடிய லாபத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. பல சங்கடம் நிறைந்த விஷயங்களை மாற்றி உங்களுடைய வாழ்வில் அபிவிருத்தி காணக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறது. கலைத்துறையில் வருமானம் அதிகரிக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வாய்ப்பு கலைத்துறையில் முக்கூட்டு கிரகமான சூரியன், சுக்கிரன், புதனின் அமைப்பால் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்பு உற்சாகத்தை மேம்படுத்தி கொடுக்கும். மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் செல்வாக்கு உயர்வதோடு மிகப்பெரிய அளவில் பணவரவை மேம்படுத்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது. பல வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் அமைவதால் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் சிறப்பான வளர்ச்சி உண்டு. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் அபரிவிதமாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கும். விவசாயம் சார்ந்த பணிகளில் உறுதியாகவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். அடிப்படையான தேவைகள் குறைவின்றி கிடைக்கும். நிம்மதி அடைவதோடு பழைய கடன் சார்ந்த தொல்லைகளை விலக்குவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது கால்நடை வளர்ப்பிலும் சிறப்பான முன்னேற்றம் கிடைக்கும். மேலும் இந்த தருணத்தை உறுதியாகவே மீனராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக தினமும் காலையில் எழுந்து சூரிய பகவானை வழிபாடு செய்யுங்கள். உடலுக்கு தேவையான ஆற்றலும் புத்துணர்ச்சியும் கிடைப்பதோடு அன்றாட பணிகளை செம்மையாக செய்து முடித்து சிறப்பான வளர்ச்சியையும் யோகத்தையும் இந்த தருணத்தில் உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் மீனராசிக்காரர்களுக்கு நிச்சயம் கிடைக்கும்.